எடப்பாடி தான் அடுத்த முதல்வர். டிடிவி தினகரன் திடீர் அறிவிப்பு, அதிர்ச்சியில் அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அதில் ஒரு இடங்களை குறைத்துக் கொண்டாலும் 107 விஜய் ராஜினாமா செய்து விடுவார். அடுத்து காங்கிரஸ், சிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தார்மீக ஆதரவை கொடுத்திருக்காங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து ஆதரவை கொடுக்கிறோமே தவிர கூட்டணியில் நாங்கள் இணையவில்லை என சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு 2 தொகுதிகள் என்பது இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதாவது தேர்தல் முடிந்து ஒரு வார காலம் ஆகக்கூடிய இந்த நிலையிலுமே இதுவரைக்கும் ஆட்சி அமைக்க முடியாமல் தமிழக வெற்றி கழகம் திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே அதிமுக, திமுக கூட்டணி கூட உருவாகலாம் என பேச்சுகள் என்பது அடிபட்டுக் கொண்டதாலும் அதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நமது டிடிவி தினகரன் மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடை பார்த்திருக்கிறாராம். அதாவது தமிழகத்துடைய ஆளுநரை நேரடியாகவே சந்தித்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என டிடி தினகரன் ஒரு கடிதத்தையும் தமிழக ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். அதாவது லோக்பவனில் கவர்னர் அர்லோகரை டிடி தினகரன் சந்தித்து பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க கோரிய ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கியிருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது அவருடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க காமராஜ் தயாராக உள்ளதாக தகவல் என்பது வெளியாகிய நிலையிலே அது முற்றிலும் பொய் என தகவல் தற்போது டிடி தினகரனால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று தினம் ஆளுநரை சந்தித்த நமது டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அமைச்சராவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், நீங்கள் கண்டிப்பாக அந்த கடிதத்தை வாங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக டிடிவி தினகரன் நேரடியாக கவர்னரை சந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற முடியும் அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதாவது முதல் வாய்ப்பு, தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் முதலமைச்சர் பொறுப்பு வேண்டும் அல்லது துணை முதல்வர் பொறுப்பு வேண்டும் என பேசி அதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலுமே அதிமுக, திமுக இரண்டுமே கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிமுக, திமுக இரண்டுமே கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேளையிலே அதாவது இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது எப்படின்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைத்து சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிறுவனம் செய்ய வேண்டும். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த வேளையிலே திமுக, அதிமுகவிற்கு வெளியில் இருந்து ஆதரவுகளை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்கும். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படிங்கிற தகவல் வெளியாகக்கூடிய இந்த வேளையிலே டிடி தினகரன் இல்ல நான் இங்கே இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பரிந்துரை செய்ய வேண்டும் என தற்சமயம் டிடி தினகரன் ஆளுநரை சந்தித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.